சண்டே ஆஃப்டர்நூன். இன்னும் கொஞ்ச நாள்ல மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா, எங்களுக்கு இப்ப ஃப்ரீயாவே மாங்காய் கிடைச்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் காலைல எப்பயுமே கிரிக்கெட் விளையாட போவாங்க. அங்க கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மாங்காய் மரம் இருக்கு. அந்த மாங்காய் மரத்துல நெறைய காய்கள் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 காய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. வீட்ல எல்லாருக்குமே மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு காயில மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டு, இன்னொரு காயில மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டேன். ஊறுகாய் பண்றது அப்படின்னாலே ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா, இன்ஸ்டன்ட்டா இப்ப எப்படி டக்குன்னு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாங்காவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம ஒரு துணி வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா எல்லாம் ஈவனா இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு உங்க காரம் பொறுத்து மிளகாத்தூள், உப்பு வந்து கொஞ்சம் அதிகமா தான் சேர்க்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் பெரட்டி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு சீக்ரெட் பொடி ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வானிலை நல்லா செவக்க வறுத்து இதை மிக்ஸி ஜார்ல அரைச்சி நம்ம மாங்காய் கூட சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் மாங்காய் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. மறுநாள் ஓப்பன் பண்ணி பாருங்க, நம்ம ஊத்துன நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இன்ஸ்டன்ட்டா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு.